வாரம் வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல பார்கவி அந்த வாரம் சோஷியல் மீடியால சயின்ஸ் விஷயங்கள் எவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்றத பத்தி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் அவங்க ஒரு புது விஷயத்தை பத்தி சொல்ல போறாங்க. அது என்னன்றத பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஹேஷ்டாக் விஞ்ஞானம். இப்போல்லாம் சமூக வலைதளம் அப்படின்னா எல்லாருக்குமே என்னன்னு தெரியுது. ஆனால் அதில் எல்லாருமே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சயின்ஸை பற்றி சமூக வலைதளங்களில் என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறது தான் நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். ஸோ இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்ன விஷயங்கள் நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம உலகத்துல நிறைய உயிரினங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் சயின்டிஸ்ட் புது புது உயிரினங்களை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில அலாஸ்காவை நேட்டிவா கொண்ட ஒரு பட்டர்ஃப்ளையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளையை ஒரு எக்ஸ்பர்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சோன்னா இதை இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த போட்டோவை 14,000 பேருக்கு மேல லைக் பண்ணியிருக்காங்க. இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி புது புது ஸ்பீசிஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கிரேசியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எவ்வளோ பேர் வாழ்ந்தாலும் இந்த மாதிரி புது புது ஸ்பீசிஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போட்டோ இப்போ ரொம்பவே வைரலா பரவிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இதை நிறையவே லைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. மனிதர்கள் எல்லாருமே நிறைய சடங்குகளில் ஈடுபடுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சிம்பான்சிங்களும் கூட இந்த மாதிரி சடங்குகள்லாம் செய்யும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆமாம், இப்போ புதுசாக ஒரு ரிசர்ச்சில் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சிம்பான்சிஸ் எல்லாமே நிறைய சடங்குகள் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சாதாரணமாக சிம்பான்சியை ஜூவில் பார்க்கும்போது அது கல்லை எடுத்து மரத்து மேலே போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு பின்னாடியும் ஒரு சடங்கு இருக்குது அப்படின்றதையும் இந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச்சை கண்டுபிடிச்சோன்னா சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி சிம்பான்சி இந்த மாதிரி சடங்குகள்லாம் செய்யும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த போஸ்டை 16,000 பேருக்கு மேல லைக் பண்ணியிருக்காங்க. இது கமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே படைக்கிறதுக்கு நிறைய விஷயம் வைப்போம். அப்ப சிம்பான்சி என்ன பனானாஸை வச்சு தான் படைக்குமா அப்படின்னு சொல்லி காமெடியா கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸால பார்க்கப்பட்டு இருக்கு. நம்ம மொபைல் கேஸ்ல இருந்து நம்ம வீட்டில் இருக்க சோஃபா வரைய ஒரு தீம்ல இருக்கணும்னு நம்ம எல்லாருமே விரும்புவோம். அது நம்மளுக்கு பிடிச்ச கலர்ல இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் விரும்புவோம். அந்த மாதிரி சயின்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட டெஸ்கையும் பெஞ்சையும் பீரியாடிக் டேபிள் தீம்ல டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த டேபிள் அவர் டிசைன் பண்ணோன்னா அதை ஒரு போட்டோ எடுத்து யாரோ இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை 45,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. நிறைய கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்ஸ் ஃபாலோவர். என்ன அப்படின்னு பார்த்தா, நீ இவ்வளோ சயின்ஸ் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி இனோவேட்டிவான விஷயங்கள்லாம் ஸ்கூல்ல யூஸ் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது ஒரு திங்ஸ் டெலிவர் பண்ணும் இல்ல போஸ்ட் அனுப்பும் அப்படின்னா ஹாஸ்ல தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. படிப்படியா டெலகிராம், போஸ்ட், கொரியர் அப்படின்னு டெவலப் பண்ணுச்சு. ஆனா இப்போ ஒரு மாடர்ன் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய ஏர்ஷிப்பை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய பால் மாதிரி இருக்கு. அது ஃபுல்லா ஹீலியம் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த பால் 400 கிராம்ஸ் எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா தான் ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு ஸ்பாட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல டெலிவரும் பண்ணுதான். இந்த விஷயத்தை இப்ப ட்விட்டர்ல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நிறையவே ரீட்வீட்டும் ஆயிட்டு இருக்கு. இதை நான் பார்க்கும் போதே இதை நிறைய பேர் ரீட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க போய் பாருங்க இதுக்கு எவ்வளவு ரீட்வீட் ஆயிருக்கு அப்படின்னு. நம்ம இந்த வாரத்துல இருந்து ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல ஒரு புது விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் சயின்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்றத நான் வாரம் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா யார் பேசுறாங்க, என்ன மாதிரி ப்ராமினன்ட் பர்சன் எந்த பேஜ்ல பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வாரத்துல இருந்து ஒண்ணா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா, பில் NYE த சயின்ஸ் கையை பத்தி தான் பேச போறோம். இவர் ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் பேஸ்ட் டிவி ஷோன்னு இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஃபேஸ்புக்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 4 கோடி பேருக்கு மேல இவர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்ல. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல இவருக்கு 1500 பேருக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல இவருக்கு எவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2.83 மில்லியன் பேர் இவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரை ஒரு போஸ்ட் பண்றாருன்னா அது எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அடுத்த வாரமும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட, இந்த மாதிரி யாராவது ஒரு ப்ராமினன்ட் பர்சனோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைய பாய்.